வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம பகோடா மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் மோர் குழம்பு, பூசணிக்காய் மோர் குழம்பு, அரைச்சி விட்ட மோர் குழம்புன்னு நிறைய ஒரு 2-3 வெரைட்டி மோர் குழம்பு போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பகோடா மோர் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பக்கோடா மோர் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பக்கோடா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி கட் பண்ணுவோமோ நைஸாக நீள் வாக்கில் அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி கையால் நல்லா இது போல் உதுத்து விட்டுக்கேன். வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு பொருளாக சேர்த்துக்குவோம். பக்கோடாவுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன். பொடிசாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக ஒரு 10 இலை புதினா இலை அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை சேர்க்கும் போது வாசனை நல்லா இருக்குங்க. அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்து கூட சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இது கூடவே சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் பக்கோடா நமக்கு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு உங்களுக்கு மாவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்துலேயே இந்த மாவு எல்லாம் ஒட்டி பிடிச்சி வரும். சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் லைட்டாக இது போல் கையால் தெளித்து விடணும். தண்ணியை அதிகமாக எடுத்துடாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நம்ம நல்லா இது போல் கலந்து எடுத்துக்குங்க ஒத்தாப்பில். இப்போ பக்கோடா மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா கையால் இது போல் கசக்கி விட்டாப்பில் போடணும். அப்போ தான் பக்கோடா அங்கங்கே சின்ன சின்ன பீஸாக நமக்கு விடும். அப்படியே போட்டிங்கன்னா உதிரியாகவே இருக்கும். கொஞ்சம் நல்லா கையால் அப்படி அழுத்தி விட்டு கசக்கி விட்டு போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வரும் பக்கோடா நமக்கு. அதே போல் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்குங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக பக்கோடா வராது. அப்படியே ஒரு மாதிரி அடை மாதிரி ஆகிடும். அதனால் அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக போட்டு நல்லா இது போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்குங்க. நல்லா பக்கோடா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக எடுக்க போகிறப்ப ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி நல்லா அந்த கருவேப்பிலை வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நம்ம செய்யும் போது இந்த பக்கோடாவை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா மொறுன்னு சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா பக்கோடா எல்லாமே நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு பக்கோடா ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இதை வச்சு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு ஊறி வந்துடும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தயிர் எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சுருந்திங்கன்னா இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குங்க. இப்போ தயிரும் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ மோர் குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் நம்ம. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க மிக்ஸி ஜாரில். அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி துவரம்பருப்பையும் இதில் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மோரோட புளிப்புக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம குழம்பு தாளித்து விட்டுற வேண்டியதான். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் காஞ்சனோ 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு அந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா எல்லாம் நிறம் மாறினதுக்கு அப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை சேர்த்து இன்னொரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. தேங்காய் விழுது சேர்த்து ஒரு 2 செகண்ட் நீங்கள் கண்டிப்பாக வதக்கி விடணும். வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக விடணும். நல்லா ஒரு 2 செகண்ட் இதை வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா பச்சை வாடையெல்லாம் போய் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜார் கழுவியே சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா இன்னொரு 2 செகண்ட் இதை கொதிக்க விடுவோம். லைட்டாக அப்படி ஒரு கொதி வரும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. வேணும்னா சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். காரம் கரெக்டாகிடும் நமக்கு. இப்போ நல்லா இது போல் கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த கொதிலாம் அடங்கி சூடு ஆறி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். நம்ம சூட்டோடே தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா மோர் குழம்பு திரிஞ்சு போனாப்புல போயிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கலந்து வராது. அதனால் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மோரை சேர்த்துக்குவோம். இதிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த தயிரை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைனாலும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்குங்க. குழம்பு உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட மோர் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க பகோடாவை சேர்த்து கலந்து விட்டுருக்குங்க. கொஞ்சமாக மட்டும் இப்போதைக்கு பகோடா சேர்த்துக்குங்க. மீதம் இருக்கிற பக்கோடாவை சாப்பிட போகிற நேரத்துக்கு கலந்து விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த பக்கோடா மோர் குழம்பு ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.